is the election period, right? So we are planning to do one election, skirt about election. Okay. Let them start. மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். கேளுங்க, நீங்க கேட்க வந்ததை ஃபர்ஸ்ட் கேளுங்க. நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் நாங்க பண்றோம். நீங்க மிரட்டுற மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஏதாவது ஆம் ஆத்மி சம்பந்தப்பட்டால அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மக்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். சரி, எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 வருஷம் HDFC லைஃப்ல நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். நாங்க சாதாரண ஆளுங்க. நாங்க என்ன கேள்வி கேட்க வரோம்னா, இப்போ முதல் தடவையா நம்ம HDFCல யூனியன் எலெக்ஷன் நடக்குதுங்க. ஓகே, சரியா? இல்ல ஒண்ணு எலெக்ஷன் தான். 5 வருஷம் என்ன பண்ணணும்ன்றது இல்ல நடக்க போகுது. அதுக்கு நீங்க ஒரு வேட்பாளரை நிக்கிறீங்க. நீங்க எந்த பிரான்ச்ல இருந்து வரீங்க? நாங்க செங்கல்பட்டு பக்கத்துல மகேந்திரா சிட்டி பக்கத்துல இருக்கோம். நீங்க விழுப்புரம்ல போறோம், இங்கேயே வரீங்க. ரெண்டு ஒண்ணு தானே உங்களுக்கு. ஒரே ஏரியானா கூட அந்த வழியில வரும்போது எல்லா மக்களையும் பார்த்துட்டு வர வேண்டியது இருக்கு. காலையில கிளம்பி இருப்பீங்க போல. சரி, ஓகே, அது விடுங்க. இப்ப என்ன எங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல் தடவை நீங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க இந்த 5 வருஷம் என்ன பண்ணோம்னு சொல்றோம். சரி, சொல்லுங்க. இப்போ நீங்க HDFC எம்ப்ளாயிஸ் கேக்குறீங்களா இல்ல ஜெனரல் மக்களுக்கு கேக்குறீங்களா? இல்ல எம்ப்ளாயிஸ் தான் கேக்குறேன். எம்ப்ளாயிஸுக்கு என்னென்ன வருத்தம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். நீங்க உங்களோட கோரிக்கைகளை சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றலாமா, நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். என்னன்னா, காலையில 9:30 மணிக்கெல்லாம் வர சொல்றாங்க. ஓகே, இந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியமா? இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். நம்ம 12:30 11 மணிக்கு தூங்கி எழுந்திருக்கிற 8 மணிக்கு 9 மணிக்கு எப்படி வர முடியும்? உங்களுக்கு தனியா இப்ப HDFC எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஓட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படிங்களா? சரி சரி. எங்க இருந்து? பாரிஸ் டு செங்கல்பட்டு. HDFC எம்ப்ளாயி மட்டும்தான். சரி, எவ்வளவு அடிச்சு பிடிச்சி வந்தாலும் எங்க கை நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுவாங்க. சரி, ஏறலாம், எங்க வேணாலும் இறங்கலாம். நீங்க எப்படி ரன்னிங்ல இறங்கலாமா? இல்ல ரன்னிங் ஃபெசிலிட்டி நீங்க பெண்களுக்கு ஓடுற ஸ்பீடை பொறுத்து. ஓ, சரி 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 சரி. இது ஃளைட் டிக்கெட் எதுவும் ஒரு மாதிரி ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நாங்க இனிஷியலா நாங்க ட்ரெயின் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, இனிமே ஃபியூச்சர்ல நீங்க நடந்துக்கிறத பொறுத்து, வருஷம் நீங்க growth ஆகிறத பொறுத்து ஃப்ளைட் விடலாமா இல்லையான்னு யோசிப்போம். சரி, நம்ம ஃப்ளைட்ல போக வேண்டாம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற இன்னொன்று என்னன்னா, உன்னோட பெரிய பிரச்சனை, காலையில நாங்க யாருமே சாப்பிட்றது இல்லை. நீங்க யாராவது சாப்பிட்றீங்களா? காலையில யாரும் டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸ் போற பழக்கம் உண்டா? நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, நல்ல பழக்கம் தான். நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை. அதுக்கு நீங்க ஏதாவது இந்த இலவச உணவு திட்டம் மாதிரி ஸ்கீம் எதுவும் கொண்டு வரீங்க? 1 ரூபாய் இட்லி மாதிரி நம்ம பிரான்ச்சஸ்ல எதுவும் கொடுக்க முடியுமா? 1 ரூபாய் இட்லி கொடுக்க முடியாது. நீங்க 1 ரூபாய் இட்லியாவது கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க. சரி, ஓகே. நீங்க வேற எதனா மக்களுக்கு நீங்க என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதை வச்சு நம்ம ஃப்ரீயா உணவு கொடுப்போமா இல்ல ஃபெசிலிட்டி எப்படி கொடுக்கலாம்னு யோசிக்கலாம். இல்ல, என்னன்னா காலையில நாங்க யாரும் சாப்பிடாம வர்றோம். பிரான்ச்ல வேற காலையில வந்தவொடனே சாப்பிடாம கொள்ளாம மீட்டிங்ல உட்காந்து அடி ஒரு காதெல்லாம் ஒரு மாதிரி அதை சுத்தி கஸ்டமர் வந்தவொடனே நமக்கு டென்ஷன் ஆகிருப்பாங்க. பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் முதல்ல காலையில வரணும். அவவே கன்ஃபார்ம் பண்ணானே தெரியல பிரான்ச்ல. இன்னும் நீங்க வரும்போது நம்ம எப்படி அவனுக்கு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்றது? அது போக ஏதாவது ஃபார்மேட் இருக்கான்னு தேடியே சாக வேண்டியதா இருக்கு. யான்லைங்கிறாங்க, ஓப்பன் பண்ணா ஒண்ணுமே வர மாட்டேங்குங்க. ஓகே, இந்த கேபினெட்ல நாங்க இந்த தடவை பேசும்போது இந்த வெப்சைட் எல்லாத்தையும் வர வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி மார்னிங் 10 to 4 யாரும் வேலை பார்க்க வேண்டாமா? அது அடுத்தது மார்னிங் 10 to 4 உங்களுக்கு வேலை. இடையில 2 மணி நேரம் நீங்க லஞ்ச் அவரு. பரவாயில்லையே, அப்ப பிரான்ச் க்ளோஸ். மார்னிங் நீங்க வந்த உடனே காபி சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், உட்காரலாம். அதுக்கு முன்னே மதியம் 2 மணி ஆயிரும். 2 மணிக்கு சாப்பிடுவீங்க, மறுபடியும் ஈவினிங் காபி குடிக்கலாம். 4 மணிக்கு நீங்க கிளம்பிடலாம். சரி, பரவாயில்ல. அப்ப கிளம்பும் போது அதே ட்ரெயின்ல அப்படியே கிளம்பி போயிடலாம். அது எக்ஸ்பிரஸ். நீங்க எப்ப வேணா வெயிட் பண்றப்ப நீங்க கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி சரி. இன்னொன்னு சார், ஏரெண்டுங்கிறாங்க. ஒரு ஜனவரியில இருந்து எப்படி ஏரெண்டு வருது? ஏரெண்டுனா 1 மாசம் தானே வரும். நவம்பர்ல இருந்து ஆரம்பிச்சாச்சா? மனுஷன் தாங்குவானா இல்லையா? இல்லை, எல்லாரும் வடிவேலா நம்மளால முடியுமா சொல்லுங்க? இது நீங்க நீங்க தமிழ் மக்கள் மட்டும் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை டு நம்ம மாசம் வரலன்னு விடுங்க, பரவாயில்ல, அதெல்லாம் மறந்து. சரி, ஓகே. அது வரைக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லலாம். சரி, இப்போ நீங்க இங்கிலீஷ் மாதத்தை கேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜனவரி டு டிசம்பர் எந்த மாசமா இருந்தாலும் கடைசி மாசம் தானே மாசம் கடைசி, வருஷத்து கடைசி. எப்படி 3 மாசம் வச்சு அடிக்கிறது? ஊரை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. அதாங்க, இது HDFC காலண்டர்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்க ரன் ஆகும் போது இயர் எண்டுனே ரன் ஆகும். ஓஹோ, சரி சரி, ஓகே சார். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பேசியாச்சு. நாங்க உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எதிர்த்து யாரும் நிக்கிற மாதிரி தெரியல. யாரும் ஒரு எதிர்த்து போட்டி போடுறீங்களா எலெக்ஷனுக்கு? யாரும் நீங்கள? அப்ப நீங்க ஜெயிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி. ஜெயிச்சதுக்கு அப்புறம்லாம் இல்ல, மக்கள் ஓட்டு போட்டனால நாங்க தான் ஜெயிப்போம். இன்னொன்னு, நம்ம வந்தோமா டான்ஸ் போட்டோமா தண்ணி போட்டோமான்னு போகாம 24ஆம் தேதி ஓட்டு போடுங்க. எல்லாரும் மறந்துடாதீங்க, இது நம்மளோட முக்கியமானது. ப்ளீஸ் ஓட்டு, யாருக்காரும் ஓட்டு போடுங்க. அது பத்தி பிரச்சனை இல்லை. கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க, தயவுசெய்து அதுக்கு முந்தின நாளே ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ எதையோ பிடிச்சி போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் வெயிட்டிங்ல இருக்கும். நீங்க ஓட்டு போட போற ஆட்கள் போய் போடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க.